Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கெரியரை நல்லபடியாக அமைச்சு நல்ல இடத்துல பிளேஸ் ஆகணும். அதுதான் நம்ம சேனலோட ஆசையும் விருப்பமும் கூட. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே நல்லபடியாக நம்மளோட கெரியரை கொண்டு போனால் தான் நாம் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல பிளேஸ் ஆகி நல்ல ஜாபுக்கு நம்ம முன்னாடி என்ன சொல்ல போக முடியும். அதனால நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா இன்ஜினியரிங் சம்மந்தமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் வரும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். இன்னமும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து நமக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதாவது அந்த எக்ஸாம் பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க. சரியா, அதுவும் ரெகுலேஷன் 2025க்கு மாற்றிருக்காங்க. இது நிறையா பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய காலேஜஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய காலேஜஸில் இந்த அப்டேட் இன்னமும் என்னென்னா சொல்லாமல் இருக்கிறாங்க. சரியா, ஏன்னா இன்னமும் அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகி வரல. ஆனால் மோரோவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வராமல் இருக்குது. ஆனால் மோரோவர் இதுதான் கன்ஃபார்ம். ரெகுலேஷன் 2025க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது ஒரு பக்கம் நம்ம யோசிக்கலாம், சார் இப்படி இருந்தால் நல்லது தானே, ஈஸியாக நாங்கள் அங்கங்கே என்னாச்சு பார்த்தா கேட்டு எழுதிடுவோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் பேட்டர்னை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதனால என்ன டெஃபிகல்ட்டிஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, ஓகே எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நல்லபடியாக எக்ஸாம் நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சரியா, அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது பார்ட் ஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி, அதுக்கப்புறம் பார்ட் சி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 3 பார்ட்டாக நமக்கு பிரிச்சுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 பார்ட்டு தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. சரியா, அதாவது பார்ட் ஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பார்ட்டு தான் இருந்துச்சு. பார்ட் ஏல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மார்க் மட்டும் தான் கேட்பாங்க. அதாவது 10 2 மார்க் கொஸ்டின்ஸ், 10 2 மார்க்கு 20 மார்க் ஆயிடுச்சா. இதில் வந்து எந்த வித ஆப்ஷன்லாம் கிடையாது. 10 2 மார்க் கேட்பாங்க, நீங்கள் 10 2 மார்க் அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் 16 மார்க் கொஸ்டின். சரியா, 5 16 மார்க் கொஸ்டின் இருக்கும். சரியா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 மார்க். இவ்வளோ தான் வந்து கொஸ்டின் டைப்பாக இருந்துச்சு. இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இதுதான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பார்ட் ஏ வந்து 1 மார்க்கை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே தான் பெரிய பிரச்சனையே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாம திங்க் பண்ணுறோம். அதாவது 10 1 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 10 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து யாருக்காவது உங்கள் காலேஜில் சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அதாவது சூஸ் த பெஸ்ட் தான் இருக்குமா, இல்லை ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதே மாதிரி அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கிலீஷ்லலாம் நம்மளோட ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதில் வந்து சூஸ் த பெஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, ஆனால் ஃபில்லிங் த பிளாங்க்ஸோ இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கடினமாக இருக்கும். சரியா, அதனால் 1 மார்க்கு கொண்டு வந்திருக்காங்க உள்ள இந்த அப்டேட்டு. அதாவது சூஸ் த பெஸ்ட்டா இல்லை ஃபில்லிங் த பிளாங்க்ஸா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களோட காலேஜில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்ட் பியை பாருங்கள். பார்ட் பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 மார்க்காக மாற்றிட்டாங்க. சரியா, அப்போ 10 3 மார்க் நம்ம எழுதணும். அப்போ மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க். 10 3 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும், 30 மார்க்கு. இதில் நமக்கு வந்து ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. 10 கொஸ்டின் கொடுப்பாங்க, நீங்கள் 10 கொஸ்டினுமே நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும். அதுக்கப்புறம் பார்ட் சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 12 மார்க் கொஸ்டினாக மாற்றிட்டாங்க. சரியா, அப்போ 5 12 மார்க் நீங்கள் எழுதணும், மொத்தமாக சேர்த்து 60 மார்க். சரியா, அப்போ இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் 2000 ரெகுலேஷன் 2025க்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய பேட்டர்னாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரலை. ஆனால் மேக்ஸிமம் வந்து இப்போ நிறையா எனக்கு பசங்க வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அனுப்பும் போது இந்த மாடலில் நிறைய காலேஜ் பசங்க வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோவில் நினச்சி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை சார் எங்கள் காலேஜ் எப்படி சொன்னாங்க சார், எங்கள் காலேஜ் எப்படி சொன்னாங்க சார் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மற்ற பசங்க தெரிஞ்சுக்குவாங்க. எப்படி இருந்தாலும் 1 மார்க் இந்த ரெகுலேஷன் 2025ல வரப்போகுது. சார்
1 மார்க் வந்தால் நல்லது தானே சார், நாங்கள் அப்படி இப்படி கேட்டு எழுதிடுவோம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், 1 மார்க்கெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஸ்கூல் மாதிரி அப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே பண்ணவே முடியாது. அதாவது மால் ப்ராக்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் செமஸ்டர் எக்ஸாமில் நம்ம மால் ப்ராக்டிஸ் பண்ணி மாடிக்கிட்டோம் அப்படின்னா அதில் குறிய தண்டனைகள்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் அதை பற்றினா ஏற்கனவே வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரியா. அதனால் ஈஸியாக நம்ம இந்த செமஸ்டர் எக்ஸாம் எடுத்துக்கூடாது. நமக்கு தேவை நாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம், நாம் எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம லைஃப்பை நோக்கி நம்ம என்ன செய்ய நகர்த்தணும். அதனால் அடுத்தவங்களை எப்பயுமே நம்பி நம்ம எக்ஸாமுக்கு போகக்கூடாது. 10 ஒன்வேர்டு ஈஸியாக கேட்டு இருந்ததுனால 10 மார்க் வாங்கினால அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது சரியா. ஒன்வேர்ட்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இப்பயே உங்களைய காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸை உள்ளே கொண்டு வராங்க சரியா. அதனால கொஸ்டின் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும், வின் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நாம நிறைய உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி என்னன்னு வச்சிருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் நிறைய 1 மார்க்ஸ் வரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா M1ல 1 மார்க்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களுக்காக தான். அப்போ நம்ம 12th புக்கை கையில் வச்சுட்டே இருக்கணும். நான் ஏற்கனவே நேற்றுக்கு நான் M1 வீடியோ போட போய் சொல்லியிருந்தேன் சரியா. M1 வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். அதில் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோரோவர் நம்மளோட 12th புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஈஸி தான். அப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம் சரியா. அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.